வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். கோவக்காயே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியும் ஒரு தக்காளியையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து கோவக்காயை 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோவக்காய் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். மிதமான தீயிலேயே ஸ்டவ் எரியட்டும். கோவக்காய் நல்லா வேகட்டும். பேனில் 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு ஒரு 1.5 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கணும். வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து பேன் சூட்லேயே ஒரு 10-20 செகண்ட் பரட்டி விட்டால் போதும். இப்போ இதை பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கோவக்காயை வேக விட்டுருந்தோம், இது நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த மசாலாவை போட்டுக்கலாம். அளவான தீயிலேயே 1 நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடணும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கோவக்காய் பொரியலுக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் சாப்பிட்லாமான்னு தோணும், அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.